திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது இப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துறாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவரோட பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய சேர்க்கை, இது பெரிய யோகம். தடைகள் உடையும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு உச்சமானாலும் மறைஞ்சு உச்சமாகுது. அதாவது மறைவுக்குண்டான வேலைகளையும் செய்யும், உச்சத்துக்குண்டான வேலைகளையும் செய்யும். அப்போ ஒளி கிரகம், வெளிச்ச கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, வளர்ச்சி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், அதுவும் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி, பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவருடைய லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சேர்றார். அப்போ தடைகள் உடையும், தாமதங்கள் விலகும். இப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். கஷ்டம் இருக்கும், தடை வரும், தாமதங்கள் வரும், கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு போதும் ஆயிரும், சின்ன மனக்கவலைகள் இருக்கும். ஆனா கடைசி எண்டிங்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமா வந்துடும். இந்த அமைப்பு தான் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு இந்த மாசம் நடக்கும். இது ஒரு பயன். 2வது பாத்துட்டீங்கன்னா சனி வந்து வக்ரகதி அடைகிறாருங்க 10ஆம் தேதி. ஏன்னா ஆல்ரெடி அர்த்தாசிரம சனியில போயிட்டு இருக்கு. அப்ப வக்ரகதி அடையும் போது இந்த பிரஷர் எல்லாமே குறையும், மனதில் இருந்து வந்த பாரங்கள் எல்லாம் விலக போகுது. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமானு பாருங்க. அப்படி வக்ரமாக இருந்தால் இந்த வரக்கூடிய 136 நாட்கள் சனி வக்ரகதி அடைகிறார். இந்த காலகட்டங்கள்ல மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா முழுக்க உங்களுக்கு உண்டான தேவையில்லாத அந்த பழக்கங்கள், தேவையில்லாத கெட்ட பெயர், அவமானங்கள் இதெல்லாமும் விலக போகுது. வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மூவிங் ஆக போகுது. ஒரு இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரும் அப்படிங்கிற அமைப்பும் தனுசுக்கு இந்த மாதம் ஏற்படுது. அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல 17ஆம் தேதி வரைக்கும், அதற்கப்புறம் 7ஆம் வீட்டுக்கு போறார். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது 5ஆம் அதிபதி 6ல மறைகிறார், 7க்கும் போறார். ஆல்ரெடி சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு ஜாதகத்துல. சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 6 குடையவராக இருந்தாலும்
கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்துல கவனமாயிருங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இப்ப இந்த 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடம், 5 தான் குழந்தை, 5 தான் குடும்ப ஒற்றுமை, 5ஆம் இடம் தான் குலதெய்வம். இவர் வந்து 6ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதாவது குழந்தைகள் விஷயத்த கவனமா இருங்க. அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி சொன்னது போலவே நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இது பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய அமைப்பு இப்ப போயிட்டு இருக்கு. சோ பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருந்தாலும், இந்த கிரகச்சேர்க்கைகள் வேற யாருக்காவது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் 7ஆம் வீட்டுக்கு போயிடும். அப்ப 7ஆம் வீட்டுக்கு போனாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு போயிடலாம். 6ஆம் வீட்டுல இருக்கிறத விட 7ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது ஓகே அப்படிங்கறது எடுத்துக்கலாம். ஆனா ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும், இந்த 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகளுடைய நிலையிலையும் உங்களுடைய உடல்நிலை, ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6 மற்றும் 11ஆம் அதிபதி இல்லையா, உங்க உடல்நிலையில கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நோய் வரும், கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ற மாதிரி இருக்கும், திடீர்னு ஏதாவது கீழே விழுந்துருவீங்க, பிராக்சர் ஆயிடும், குழப்பங்கள் ஆயிடும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், அல்லது கடன்காரனால ஒரு அவமானப்பட வேண்டியதா இருக்கும். சோ இது மாதிரி ஒரு குழப்பத்தையும் தனுசுக்கு இந்த மாதம் கொடுக்கும். கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கொஞ்சம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா ஒரு 10ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு பண வரவு அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனாலும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7 மற்றும் 10ஆம் அதிபதி ஆகிறார். அப்ப புதன் 7 மற்றும் 10ஆம் அதிபதி ஆகும் பொழுது முழுக்க முழுக்க அவர் வந்து உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியும், 7ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்றும், 20ஆம் தேதிக்கு மேல ராசி அதிபதியோட அவரு சேர்ந்தார். அப்போ ஒரு 20ஆம் தேதிக்கு மேல தொழில் வளர்ச்சி, 20ஆம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும், கணவன் மனைவிகள் ஒரு அந்யோன்யமாக இருக்கிறது, தொழில் சார்ந்து புதிய நபர்களை சந்திக்கிறது, தொழில் இருந்து வந்து தடை தாமதங்கள் எல்லாமே விலகிறது, இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் ராசி அதிபதி மறைந்திருக்கும் பொழுது நடக்கும், நடக்காமல போகாது. கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன், ஒரு பிரஷர், கொஞ்சம் அலையிறது, கொஞ்சம் பயணம் ஜாஸ்தியா இருக்கிறது, ஈஸியா கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி நடக்கும். இது வந்து தனுசுக்கு. சோ தனுசுக்கு வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ஒரு 60% தான் நல்லா இருக்கு. கொஞ்சம் அமைதியாக இருந்து செல்வது நல்லது. இந்த சூரியன் நல்லா இருக்காரு, அதாவது 8ல் சூரியன் இருந்தாலும் ராசி அதிபதியோட சூரியனை சேரும் பொழுது கொஞ்சம் கிளியர், உங்களுடைய ஆத்ம பலம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். சரி ஓகே இருக்கு, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், இந்த மாதிரிதான் நேரங்காலங்கள் இருக்கு, இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு, இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த குழப்பத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த சூரியன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு, அடுத்த முடிவு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இந்த சூரியன் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும். இது ஒரு அமைப்பு. இப்போ சரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இந்த மாதம் இப்படி இருக்குன்னு சொல்றீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பிரத்யேக தேவி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். இந்த மாதம் வந்து பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய பிரத்யேக தேவி வழிபாடுகள் செய்யும் போது என்ன எதிரிகள் தொல்லை, 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு சுக்கிர கேதுவோடக்குள்ள இப்ப எதிரி நிறைய இருப்பாரு, நோய் வந்திருக்கு, இதெல்லாம் ரெடி பண்றது பிரத்யேகரா தேவி தான் உங்க ராசிக்கு இந்த மாசம். சோ பிரத்யேகரா தேவி வழிபாடுகளை கொஞ்சம் வைத்துக் கொள்வது நல்லது. கோயிலுக்கு வந்து அதிகமா பிரத்யேகரா தேவி கோயில்கள் எங்கேயுமே பெருசா இல்ல, நாம வந்து இங்க போகணும். ஆனா அங்க வந்து நம்மளால கும்பகோணம் போகணும், ஐயாவாடி போகணும், ஒரு சில இடத்துல இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வாரத்துல ஒரு நாள், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை ஒரு நாட்கள் எடுத்துட்டு பிரத்யேகராவனுடைய மந்திரங்களை வீட்டுல வந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். அல்லது தினமும் பிரத்யேகராவனுடைய பாடல்களை நீங்க யூடியூப்ல போட்டு ஒழித்து விட்டு அதை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருக்கலாம். இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுல யாருக்காவது இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு அந்த மந்திரங்களை கேட்க சொல்லுங்க. அதனுடைய வைபு, அதனுடைய ஆறா இவங்களுக்கு கொஞ்சம் வரக்கூடிய இந்த கெட்ட நெகட்டிவான ஆறால இருந்து அவங்களை காப்பாத்தி கொடுக்கும், அதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் மைண்ட் ரீதியாக கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன், கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்குண்டான அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது இந்த மந்திரங்கள் மூலமாக நிச்சயமா பிரத்யேகரை காப்பாற்றி கொடுப்பாள் அப்படிங்கறத உண்மை. இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொஞ்சம் லக்கியான கலராக இருக்கு. அதே போல கொஞ்சம் கிரீன் அப்படிங்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்குண்டான ஒரு கலரா இருக்கு. மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வெளியூர் வெளிநாடெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்துல அதிக பயணத்துல மேற்கொள்வதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு சிறுதூர பயணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி பாருங்க. இந்த தேவியினுடைய வழிபாடுகள் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களை காப்பாத்தி கொடுக்கறதுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் இருக்கும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இனி நம்ம நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடியில்